உட்காருங்க 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 உட்காருங்க. பேனர் எந்த பேனர் வைக்கணும் நாங்க முடிவு பண்ணுவோம். உட்காருங்க உட்காருங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஆள் வந்திருந்தா பேசியிருப்பாங்க, ஆள் வரல. உட்காருங்க 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 உட்காருங்க. அந்த கேள்வி எடுத்துக்கப்படல. உட்காருங்க. எது அது அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பேனர் எந்த பேனர் வைக்கணும் நாங்க முடிவு பண்ணுவோம். உட்காருங்க 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 உட்காருங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உட்காருங்க. தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி நடக்குது. தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி நடக்குது. 4 பேருடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? உட்காருங்க உட்காருங்க. உங்க கட்சி பொதுக்கூட்டத்தில் நீங்க என்ன வைக்கணும்னு தீர்மானிக்கலாம். இது நாங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கு. அந்த அடிப்படையில் வச்சிருக்கிறோம். விஜய் கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஆள் வந்திருந்தா பேசியிருப்பாங்க, ஆள் வரல. அவங்க யாரும் கலந்துக்கல. சார் நீங்க தான் கட்டுப்படுத்தணும், ப்ளீஸ் கட்டுப்படுத்துங்க. இந்த போட்டோவை ஏன் வச்சீங்கன்னா அவங்க கேட்க கூடாது. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சார் நீங்க கட்டுப்படுத்த முடிச்சிடலாம். லாஸ்ட் 3 மினிட்ஸ் சார். அது விட்டாச்சு. அந்த கேள்வி வேணான்னா விட்டாச்சு. கரெக்ட். அந்த கேள்வி விட்டாச்சு. அவர் வந்து நீதிமன்றம் தானே கேட்டாரு. உங்களுக்கு தானே வாய்ப்பு தர வந்தேன். நீதிமன்றம் வேணுங்கிறது மக்கள் பிரச்சனை தானே. நீதிமன்றம் திமுக வந்து புகழறிக்கையான வாய்ப்பு கொடுத்தோமா? திமுக நல்ல கட்சி, திமுகவுக்கான ஒரு வாழ்த்துறை அப்படி ஏதாவது பேசணுமா? நீதிமன்றம் வேணும்னு கேக்குறாங்க. நீங்க ஏன் செய்யலன்னு தானே கேக்குறாங்க. அவங்களுக்கு இதுல என்ன தப்பு இருக்கு? யாருக்கு தரல? சரி வாங்க வாங்க முடிச்சிடலாம். வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க உட்காருங்க. சரி சொல்லி உட்கார வச்சுருவாங்க. சொல்லி உட்கார வச்சுருவாங்க. அவர் கட்சிக்காரர் இல்லன்னாரு. அவர் கட்சிக்காரர் விட்டாச்சு. கேட்கல அந்த கேள்வி. சரி ரைட். அந்த கேள்வி விட்டாச்சு. அண்ணா நீங்க பேசுங்க. அந்த கேள்வி நம்ம எடுத்துக்கல. 2 கேள்வியுமே நம்ம எடுத்துக்கல. சரி இருங்க முடிச்சல. 5 நிமிஷம் உட்காருங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ். இப்பதான் பாராட்டினேன். திருப்பத்தூர்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்குன்னு. சார் நீங்க வாழ்த்திட்டீங்களா? அதனால அது தெரிஞ்சே கூட இருக்க சகோதரர்கள் அமைதியா இருந்திருக்கலாம். அவர் கட்சிக்காரன்னு ஊருக்கே தெரியும். பொய் சொல்லி ஒரு வார்த்தையை பேசி கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். நம்ம முதல்ல நீங்க கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு இல்ல. முதல்ல சொன்னோம். நீங்க கட்சிக்காரங்க பேச வேண்டாம். ஒருத்தர் ஆம்பூர் பேசும்போது அந்த கேள்வி நீங்க பேசிதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தா இந்த பிரச்சனையா வந்திருக்காது. அண்ணா முடிச்சுட்டான்.